நள்ளிரவு, மனிதர்கள் தூங்கும் நேரம். ஆனால் சில ரகசியங்கள் மட்டும் பிழைத்துக் கொள்கின்றன. இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணலாமா இல்லை டெலீட் பண்ணலாமான்னு இன்னும் முடிவு பண்ண முடியல. ஏன்னா நான் இப்போ இருக்கிற இடத்துல 50 வருஷமாக இறந்துட்ட ஒருத்தர் இன்றைக்கும் பிரியாணி விற்கிறாரு. முதல்ல இதெல்லாம் ஃபேக்குன்னு நினச்சேன். ஆனால் இங்கே நிற்கிற ஒருத்தருக்கும் நிழல் இல்லை. திடீரென பின்னாலிருந்து ஒரு முதியவரின் குரல். பசிக்குதா தம்பி? இந்த பிரியாணி சாப்பிட்டா வயிறு மட்டும் இல்லை, உன் விதியும் மாறிடும். அந்த ராத்திரி நான் பார்த்ததை இன்னைக்கு வரைக்கும் யாராலும் நம்ப முடியல. வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். மதன் ஒரு யூடியூபர். மர்மமான இடங்களை தேடி வீடியோ எடுக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ராத்திரி ஊரே பயந்து பேசுற அந்த நள்ளிரவு பிரியாணி கடையை தேடி தனியா பைக்ல கிளம்புடான். மதன் பைக்கை ஒரு ஓரமா நிறுத்திட்டு கேமராவை எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சான். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண பிரியாணி கடை இல்லை, ஊரே பேய் கடைன்னு சொல்கிற மர்ம கடை. வாசனைக்கு ஊரே மயங்குது. ஆனால் ஒரு கண்டிஷன், இது ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் திறக்கும். மதன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தப்போ அந்த பக்கமா ஒரு ஊர் பெரியவர் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. உடனே மதன் அவரை நிறுத்தி, ஐயா, அந்த நள்ளிரவு பிரியாணி கடையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தம்பி, அந்த கடை கண்ணுக்கு தெரியற மாதிரி சாதாரண கடை இல்ல. பார்த்துட்டு போ, ஆனா திரும்பி பார்க்காம போயிடு. அட என்ன ஐயா, எவ்வளோ பயமுறுத்துறீங்க? ஒரு பிரியாணி கடை தானே, போய் பார்த்துட்டு வரேன். சரி தம்பி, போய் பாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் மறந்துடாத, அந்த கடையில உனக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடாத. என்னடா இது, ஒரு பிரியாணி கடைக்கு இவ்வளவு கண்டிஷனா? சரி, இப்போ இதில் ஏதோ மர்மமும் இருக்கு போல. பெரியவ சொன்னது மதனுக்கு கொஞ்சம் வித்தியாசமாத்தான் இருந்தது. ஆனா அதை பொருட்படுத்தாம உடனே அந்த மர்மமான பிரியாணி கடையை பாக்குறதுக்காக அங்கிருந்து கிளம்பினான். சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல மதன் அந்த மர்மமான நள்ளிரவு பிரியாணி கடைக்கே வந்து சேர்ந்தான். மக்களே, இதுதான் அந்த பெரியவர் சொன்ன பிரியாணி கடைன்னு நினைக்கிறேன். அடடா, என்ன ஒரு வாசம்! இந்த பிரியாணி வாசனை என்னையவே சுண்டி இழுக்குது. வரிசை நகர்ந்ததும் மதனும் பிரியாணி வாங்கறதுக்காக மெதுவா கடைக்கிட்ட போய் நின்னான். அடடா, இவ்வளவு கூட்டமா? ஆனா யாருமே ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்காங்களே. மதன் வரிசையில நின்னுக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு. அண்ணே, ரொம்ப நேரமா இங்க நிக்கிறீங்களா? ஆனா மதன் கேட்ட கேள்விக்கு அந்த நபர் திரும்பி கூட பார்க்கல. ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா முன்னாடியே போய்கிட்டு இருந்தாரு. என்னடா இது, நான் கேட்டதுக்கு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரே. அப்படித்தான், அந்த ஆள் ஒரு வார்த்தை கூட பேசாததால மதனோட கவனம் அங்கிருந்த சமையல்காரர் பக்கம் திரும்பிச்சு. அட, வயசான ஆளுதான். ஆனா இந்த இருட்டுல கூட இவரோட கண்ணு மட்டும் எப்படி இவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது? வரிசை நகர்ந்ததும் மதன் அந்த மர்மமான கடைக்கிட்ட போய் ஒரு பிளேட் பிரியாணி வாங்கினான். அடடா, வாசனையே எப்படி இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்குமோ? பிரியாணியை வாங்கிய மதன் அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சான். முதல் வாய் சாப்பிட்ட உடனே அவன் முகமே மாறிப்போச்சு. அட, என்ன சுவை இது! நிஜமாவே இது தேவாமிர்த மாதிரி இருக்கு. மதன் அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். அந்த பிரியாணியோட சுவையில அவன் எங்க இருக்கிறானே அவனுக்கே மறந்து போச்சு. மதன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்களோட காலை பார்த்தான். அப்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் கண்ணுல பட்டுச்சு. அட, இவரோட காலுக்கு கீழே நிழலையே காணோம். அடடா, மத்தவங்களோட காலுக்கு கீழேயும் நிழல் இல்லையே. அப்போதுதான் மதனுக்கு அந்த இடத்துல நடந்துகிட்டு இருந்த உண்மையான விஷயம் புரிய ஆரம்பிச்சது. யாரும் கவனிக்காத நேரத்துல மதன் மெதுவா அந்த பிரியாணி கடைக்கு பின்னாடி போனான். உள்ளே போனதும் அவன் பார்த்த காட்சி அவனையே ஒரு நிமிஷம் அசையாம நிக்க வச்சிருச்சு. அடடா, இவ்வளவு மண் சட்டிகளா? இங்க என்ன நடந்திருக்குமோ? உள்ள போய் பார்த்தா எங்க பார்த்தாலும் பழைய மண் சட்டிகள் தான் குவிஞ்சு கிடந்துச்சு. சிலது ஒடிஞ்சிருந்தது, இன்னும் சிலது நல்லாவே இருந்துச்சு. இதென்ன, பழைய நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கு.
அதுக்கப்புறம் சுவர்ல இருந்த அந்த பழைய செய்தித்தாளை மதன் எடுத்து அதுல என்ன எழுதியிருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சான். பெரும் பஞ்சம், ஏழைகளுக்கு உணவு, அன்னதான கூடம். அட, இதே இடத்துல தான் ஒரு பெரிய அன்னதான கூடம் இருந்துச்சா? அந்த நேரத்துல ஊர்ல பெரிய பஞ்சம் வந்திருக்கு. அப்போ அந்த அன்னதான கூடத்தோட சொந்தக்காரர் தன்னோட சொத்தை எல்லாம் வித்துட்டு பசியோட இருந்த மக்களுக்கு தினமும் சாப்பாடு போட்டிருக்காரு. எல்லா சொத்தையும் வித்துட்டாரா? கடைசில அந்த மனுஷனுக்கே சாப்பிட சோறு இல்லாம போயிடுச்சு. பசியாலேயே பரிதாபமா உயிரை விட்டாராம். இந்த இடத்துக்கும் அந்த பிரியாணி கடைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? செய்தித்தாள படிச்சிட்டு இருந்த மதனுக்கு அந்த இடத்துல நடந்த பழைய சம்பவத்துக்கும் இந்த நள்ளிரவு பிரியாணி கடைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு புரிய ஆரம்பிச்சது. ஐயோ, நீங்க இங்க எப்படி வந்தீங்க? தம்பி, நீ தேடுறது ரகசியத்தையா இல்ல சுவையா? என்ன சொல்றீங்க ஐயா? மதன் கண் முன்னாடியே அந்த முதியவரோட உருவம் மாறுச்சு. அப்போதுதான் அவனுக்கு தெரிஞ்சது அவர் மனிதர் இல்ல, ஒரு ஆவி. நீங்க யாரு? 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல பசியோட இருந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டவன் நான் தான். அப்போ ஊர்ல பஞ்சம் வந்துச்சு. இருந்ததையெல்லாம் வித்துட்டு பசியோட வந்தவங்களுக்கு சோறு போட்டேன். கடைசில எனக்கே சாப்பிட எதுவும் இல்லாம போச்சு. அப்படின்னா இந்த பிரியாணி? இது வெறும் சாப்பாடு இல்ல தம்பி, பசிய தீர்க்கணும்னு நினைக்கிற மனசோட சமைக்கிற சாப்பாடு. அதனாலதான் இதோட சுவை எல்லாரையும் இழுக்குது. அப்படின்னா நீங்க இன்னும் இங்கே இருக்கீங்களா? பசியோட ஒருத்தன் உதவி கேட்கிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐயா, உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல தம்பி, இந்த உலகத்துக்கு ஒன்னு சொல்லு. பசியோடு இருப்பவனுக்கு ஒருவேளை சோறு போடுவதுதான் உலகத்திலேயே பெரிய புண்ணியம். விடியல் ஆரம்பிச்சதும் நேத்து இரவு இருந்த அந்த கடையும் அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் சுத்தமா காணாம போயிட்டாங்க. அங்க இப்போ இருந்தது அந்த பழைய பாலமும் ஒரு பெரிய மரமும் மட்டும்தான். நண்பர்களே, இன்னைக்கு நான் பார்த்தது வெறும் அமானுஷ்யம் இல்ல, ஒரு பெரிய பாடம். இனிமே நம்மால முடிஞ்ச அளவுக்கு பசியோட இருக்கிற ஒருத்தருக்காவது ஒரு வேளை சாப்பாடு கொடுப்போம். அதை விட பெரிய உதவி வேற எதுவும் இல்லை.